யோசிக்கிற? சொல்டா. டே ஆனந்த், தயவு செய்து சொல்லு. அர்ஜுன் சார், அது ஒன்றும் இல்லை, தம்பிக்கு அடிபட்டுருக்கு இல்லையா, அதனால கொஞ்சம் ஷாக்ல இருக்காரு அவரு. அதனால தான் நான் பேச முடியல போல இருக்கு. நானே சொல்கிறேன், நானும் வெளியிலாவும் கோவிலுக்கு போயிருந்தோமா, அப்போ தான் தம்பியை கோவிலில் பார்த்தோம். தம்பியை உயிரை காப்பாற்றினாரு. அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் தம்பியும் கிளம்பிட்டப்பல நாங்களும் கிளம்பி போயிட்டோம். சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். திடீர்னு பார்த்தா ரோட்டில் இவரும் ஒரு பெரியவர் இருந்தாங்க. 2 பேர் யாரும் கூட தகராறு பண்ணிட்டு இருந்தாங்க. இவர் இந்த பெரியவர்கிட்ட பேசி அவரை உங்கள் வீட்டுக்கு கூட்டு போகலான்னு இருந்தார் போல இருக்கு. அவனுங்க விடாமல் ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு இருந்தானுங்க. நானும் பேசினேன். அதுக்கப்புறம் அது கைகலப்பாக மாறிடுச்சு. அது தகராறு நடந்துட்டு இருந்தது. திடீர்னு ஒருத்தன் கத்தி எடுத்து அந்த பெரியவர் குத்திட்டா. சரி, யாருன்னு துரத்தி போய் பிடிச்சிடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே அவனுக்கு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டானுங்க. நான் அவரை பார்க்க இங்கே வரலண்ணே. நான் பார்த்தது ராமையாவும் இல்லை. ரொம்ப நாளாக நீங்கள் தேடிட்டு இருந்த பொண்ணு இந்த ஊரை சேர்ந்த பொண்ணுன்னு சொன்னாங்களா, அதான் சின்ன வயசு ஃபோட்டோ வச்சு இங்கே விசாரிக்கலான்னு வந்தேண்ணே. வந்த இடத்துல எதிர்ச்சியாக ஒரு பெரியவரை பார்த்தேன். அப்போ அதான் ஒரு பெரியவர் இவர் கூட இருந்தார். இவங்க பேசிட்டு இருந்தாங்க. அப்போ தான் நான் வந்தேன். அது யாருன்னு தெரியல சரியா. அப்போ தான் இந்த சம்பவம் நடந்துச்சு இல்லை. அப்ப அந்த பெரியவரை போய் பார்த்தா அடிச்சவங்க யாரு என்னங்கறத விசாரிக்கலாம் இல்ல சார்? சார், நீங்க என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வரீங்களா? இல்லைண்ணே, வேணாம். இப்போ அவர் இருக்கிற நிலைமையில நம்ம போய் பார்த்து பேசுறது அவருக்கு மறுபடியும் கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு இல்லடா, ஒருவேளை நம்ம தேடுற அந்த பொண்ணோட டீடைல்ஸ் கிடைச்சதுன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. நானும் அந்த நம்பிக்கையில தானே இந்த ஊருக்கு வந்தேன். வந்த இடத்துல என்னால அவருக்கு தேவையில்லாம பிரச்சனை வந்துருச்சு. வேற யாரால பிரச்சனையா இருக்கும்? இவ்வளவு தூரம் வந்திருக்க, இங்கேயும் உன்னை வழிமறைச்சு உன்னை இந்த அடி அடிச்சிருக்கானுங்க. ஒருவேளை அந்த ஜோதிமணி வேலையா இருக்குமோ? அவன் மட்டும் கன்ஃபார்மா என் கையில கிடைச்சான்னு வச்சுக்கோயேன், வச்சு செஞ்சிருவேன் அவனை. நீ நினைக்கிற மாதிரி இது ஜோதிமணி வேலையா இருந்தா அவனுக்கு நம்ம குலதெய்வம் தகுந்த தண்டனையை கொடுக்கும். பக்கத்து ஊர்ல தான் எங்க குலதெய்வ கோயில் இருக்கு. ஏதோ அந்த தெய்வமா பார்த்துதான் ஆனந்த அடிப்படை வச்சு எங்களை இங்க ஒன்னா கூட்டிட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப ரொம்ப நல்லதா போச்சுன்னு சொல்லுங்க. கையோட குலதெய்வம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு கிளம்புங்க. உங்களோட எல்லா பிரச்சனையும் தீந்துரும். கண்டிப்பாமா, எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா எங்க அண்ணனால தாங்கிக்க முடியாதுண்ணே. அண்ணன் மட்டும் இல்ல, எங்க குடும்பத்துல எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது எப்பவுமே நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அப்படி ஒரு பொய் சொல்ல வேண்டியதா போயிருச்சுண்ணா. ரொம்ப சாரிண்ணா. ஏய், எதுக்கு சாரிலாம் கேட்டுட்டு இருக்க? நம்மளாம் ஒரே குடும்பம்னு சொல்லிட்டேன்ல. அண்ணன் வேற சொல்லியிருக்க. நீ அண்ணன் மேல அவளை பாசம் வச்சிருக்க, அம்மா மேல பாசம் வச்சிருக்க. குடும்பத்தில் இருக்கவங்க யாரோட மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற நல்ல மனசு உனக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. பாசக்கார தம்பி. சரி பாரு, எல்லாத்தையும் மைண்ட்ல தூக்கி போட்டுற. ஓ அண்ணன் பூக்குழி இறங்கணும்னு சொன்னால, அதுக்கான வேலையை மட்டும் பாரு. அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடி. உனக்கு என்ன உதவி வேணாலும் இந்த அண்ணன் உனக்கு பண்ணுவேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. உங்க ஹெல்ப்பை என்னைக்குமே மறக்க மாட்டேண்ணா. ஒரே குடும்பம்னு சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் ஃபார்மாலிட்டியா பேசிட்டு இருக்க. பா என்ன சம்பந்தி நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அட பாத்தீங்களா பாத்தீங்களா பாத்தீங்களா, பயத்துல அப்படியே பந்த கரெக்டா சிங்க் ஆகுது. ஆமாமா, நீங்க சொன்ன மாதிரி நாம இந்த வீட்டு சம்பந்தி தானே, அதனால நீங்க எனக்கு சம்பந்தி தான். ஏ நட்சத்திரா, எங்க யாரையும் காணோம்? தெரியலையேம்மா. ஏய், இங்க வா மேடம். அண்ணி அர்ஜுன் எல்லாரும் எங்க? எல்லாரும் ஊருக்கு போயிருக்காங்க மேடம். ஊருக்கா? எந்த ஊருக்கு? தெரியல மேடம். சரி நீ போ. சரி, நான் போன் பண்ணி அண்ணிக்கிட்ட பேசுறேன். பேசு பேசு.
ஹாஸ்பிடல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டியா? ஆயிட்டா அண்ணி. இப்ப நான் நல்லா இருக்கேன். வீட்டுக்கு வந்தேன், யாரையுமே காணோம். வேலைக்காரி கிட்ட கேட்டேன், நீங்க எல்லாரும் ஊருக்கு போயிருக்கிறதா சொன்னா. ஆமா இந்திரா, நாங்க எல்லாரும் கிளம்பி படூருக்கு வந்திருக்கோம். படூருக்கா? ஏன் அண்ணி, அங்க என்ன விஷயம்? ஆனந்த் ஒரு வேலையா வந்திருக்கான். வந்த இடத்துல அவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. அச்சச்சோ. அதான் இங்க பாத்துட்டு போலான்னு வந்தோம். அதோட நம்ம குலதெய்வம் இந்த ஊருக்கு பக்கத்துல தானே இருக்கு. அதான் இங்கேயே தங்கி இருந்து பரிகாரத்தையும் முடிச்சிட்டு வரலாம்னு நினைச்சோம். அர்ஜுனோட அந்த ஃப்ரெண்டுக்கும் இந்த ஊருக்கு பக்கம் தானே. பரிகாரத்தை நல்லபடியா முடிச்சு குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டோம்னா அவன் தேடுற பொண்ணு சீக்கிரமா கிடைச்சிடுவா. அதான் கிளம்பி வந்துட்டோம். அப்படியா? சரி அண்ணி, நான் அப்புறமா பேசுறேன். சரிம்மா. பொண்ணா இருந்தாலும் நீங்க தான் அந்த அடையாளம் காட்டுற ஆள அட்டகாசமா பிளான் பண்ணி முடிச்சிட்டீங்கல்ல. அப்புறம் எதுக்காக நீங்க கவலைப்படுறீங்க? நான் இப்போ படூருக்கு கிளம்புறேன். ஏய் பா. என்னது? நீங்க மட்டும் கிளம்புறீங்களா? கொஞ்சம் இருங்க, நானும் போய் என் பேத்திய கூட்டிட்டு வரேன். நீங்க எதுக்கு? என்ன சம்பந்தி நீங்க எதுக்குன்னு கேக்குறீங்க? இப்படி 2 நிமிஷத்துல என்ன கழட்டி விட பாக்குறீங்க? நீங்க உங்க பொண்ண கரை சேர்க்க போறீங்க, நான் என் பேத்திய கரை சேர்க்க வேண்டாம்? அந்த ஆனந்த பையன் அங்க இருக்காங்கறீங்க, இவ்வளவு அங்க வந்தா தானே நல்லா இருக்கும். பொண்ணும் பையனும் பாத்துக்கிட்டா தானே அப்படியே பல்லவி வரும், அப்புறம் சரசர சரணம் வரும். என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? போங்க, சீக்கிரம் பெட்டி படுக்கையெல்லாம் படப்படன்னு ரெடி பண்ணுங்க. நானும் என் பேத்தியும் பேக் பண்ணிக்கிட்டு வந்துடுறோம். சூட தலையாடிட்டு நிக்காத. போ போ. நமக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது. அது சரி ஆனந்த், இதுக்கெல்லாம் யாரு காரணம்? என்ன காரணமா இருக்கும்? இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதான் அண்ணி எனக்கும் தெரியல. அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது ஒரு பிரச்சனைனா, அண்ணன் கிட்ட நீங்க தான் அண்ணன் தேடுற பொண்ணுங்கிறத நிரூபிக்கிறது அதை விட பெரிய பிரச்சனை. இருந்த ஒரு சாட்சியும் அநியாயமா இழந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், எப்படி ப்ரூவ் பண்ண போறோம்னு எனக்கு எதுவுமே புரியல அண்ணி. மனசு கிடந்து அல்லாடுது அண்ணி. அண்ணா, நீங்க எப்போ வந்தீங்க? அது நீங்க தேடிட்டு இருக்க அந்த பொண்ணு இவங்க தான், அதாவது வசுந்தரா தான் சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா? அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தோம். அது உண்மைன்னு நம்புறவங்களை விட பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் தான் நான் அப்படி சொல்றேன்னு நினைக்கிறவங்க தான் அதிகமா இருப்பாங்க. கண்டிப்பா எல்லாம் தடையும் நொறுங்கி தூள் தூளா ஆகும். நீங்க தான் அர்ஜுனுக்கு நம்புங்க. நீங்க எத்தனைக்கு எத்தனை மனசுக்குள்ள ஆழமா வேண்டீங்களோ நம்புறீங்களோ அது கண்டிப்பா நடக்கும். இந்த விஷயம் மட்டும் இல்ல, நாம நம்புற எல்லா விஷயமும் கண்டிப்பா நடக்கும் வசுந்தரா. அத நான் அனுபவபூர்வமா சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. உங்க 2 பேர் கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்களும் அர்ஜுனும் இங்க வந்து என் கையால கல்யாண விருந்து வந்து சாப்பிடணும், சரியா? கண்டிப்பாக்கா. அப்புறம் நான் வந்த உடனே கேட்கணும்னு நினைச்சேன், வீட்ல உங்க 2 பேரை தவிர வேற யாருமே இல்லையா? ஏன் இல்ல, எங்க வீட்ல நிறைய பேர் இருக்கோம். அதுல கொஞ்சம் பேரு முக்கியமான கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. என்ன நீங்க பூக்குழி இறங்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் உங்களுக்கு டவுட் இருக்குல்ல? வெண்ணில வரட்டும். வெண்ணில சமையல மட்டும் ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது, பூக்குழியிலும் ஸ்பெஷலிஸ்ட். இறங்காத பூக்குழி கிடையாது, பண்ணாத வேண்டுதல் கிடையாது. அப்படியே 100 மீட்டர்ஸ் பூக்குழியில ஓடுவானா பாருங்களேன். வெண்ணிலா வா. மாமா, அது ஒண்ணும் இல்ல, சார் வந்து பூக்குழியில இறங்குறாரு இல்லையா, அதுக்கு என்ன விரதம் இருக்கணும், எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, அதெல்லாம் கொஞ்சம் சார் கிட்ட சொல்லுமா. நீங்க பூக்குழி இறங்குறது குலதெய்வத்துக்கு, அதனால என்னைக்கு பூக்குழி இறங்குறீங்களோ அன்னைக்கு மட்டும் விரதம் இருந்தா போதும். 2 நாள் 3 நாள் இருக்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல. பாத்தீங்களா, அத்தாரிட்டி அவங்களே சொல்லிட்டாங்க. அது 2 நாள் மேல தேவை இல்லமா.
வரவங்க போறவங்களுக்கெல்லாம் சமைச்சு போட்டு நம்ம சொத்தெல்லாம் கரைஞ்சிரும் போல இருக்கே. என்ன பண்ண முடியும் சொல்லு? இப்ப போய் நான் என்னன்னு கேட்க முடியுமா? இல்ல கேட்டாதான் அதுக்கு நல்ல பலன் கிடைக்குமா? எல்லாம் நம்ம தலை விதி. சரியான நேரம் வர்ற வரைக்கும் பொறுத்திருக்கத்தான் வேணும். டேய் ஜோதிமணி, என்னடா முழிக்கிற? பதில் சொல்றா. என்ன பதில் சொல்லணும்? ஜோதிமணியா? என் பேர் மருது. போங்க சார், போய் வேற வேலையை பாருங்க. டேய் நில்றா, பேசிட்டு இருக்கேன்ல. பேரை மாத்தி வச்சுக்கிட்டு கெட்டப்பெல்லாம் மாத்தினா தெரியாது எங்களுக்கு. ஜோதிமணி, உன்னால் தான் ஃபுல் ப்ராப்ளமே. என் தம்பி மேலே கை வச்சிட்டல. டேய் என்ன பொங்குது அது? அவன் பாட்டுக்கு சட்டையை பிடிக்கிறான். வா போய் என்னன்னு கேப்போமா? மருதனை பத்தி உனக்கு தெரியாத, கொஞ்சம் அமைதியா இரு. மருதனை சட்டையை பிடிச்சவன அவனுக்கு என்ன பாடுபடுத்த போறாருன்னு இங்க இருந்தே பார்த்து ரசிப்போம். உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு அதெல்லாம் உண்மைன்னு தோணுது இப்போ. சினிமால பாக்குற மாதிரியே இருக்கு சார். கைய கொடுங்க சார், கமான். அட கொடுங்க சார். வருது தப்பா எடுத்துக்காதடா. அவர் பாவம் வேற யாரோ நீ நினைச்சிட்டாரு. கோச்சுக்காத. கொஞ்சம் கோவக்காரன், ஆனா நல்ல பையன் சார். சார் வந்து நமக்கு ரொம்ப வேண்டியவர் அர்ஜுன் சார். அவங்க அம்மா, அது அவரோட தம்பி, அது அவங்களோட பிஏ.